உங்களுடைய வாழ்க்கையில எப்படி மதம் மாறினீங்கன்னு மட்டும் சொல்ல முடியும்? என்னுடைய இயற்பெயர், என்னுடைய பெற்றோர்கள் வைத்த பெயர் வந்து ராகவேந்திரா. என்னுடைய தந்தையார் பெயர் வந்து சுப்பிரமணிய கிருஷ்ணன். சரி. பாஸ்போர்ட் வந்து சுப்பிரமணிய கிருஷ்ண ராகவேந்திரா தான். அப்படிதான் இது வரைக்கும் இருந்துகிட்டு இருக்கு. எனக்கு திருமணமாகி 2 பிள்ளைகள் இருக்கிறார்கள். நான் இதுவரை மதம் மாறவில்லை அப்படிதான் நான் சொல்லுவேன். ஏன்னா மனம்தான் மாறி இருக்கேனே ஒழிய மதம் மாறவில்லை. சரி. என்னுடைய பெயரை மாற்றவில்லை, என்னுடைய பேக்ரவுண்ட் எதுவுமே மாறல. என்னுடைய தாய் தந்தையர்களும் அவர்களே தான் இருக்காங்க. அப்பா இல்ல, அப்பா இறந்துட்டாங்க. அம்மா இருக்காங்க, தம்பி இருக்காங்க, தங்கச்சி இருக்காங்க. ஆனாலும் என்னன்னா, எனக்கு என்னுடைய 17வது வயதில என்னுடைய நண்பர், என்னுடைய கூட படித்த நண்பர் வந்து இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவர் அப்படின்றத குறித்து சொன்னாரு. நான் எப்படி ஃபீல் பண்ணேன்னா, என்னுடைய தாய் தந்தையர் நல்லா ஒழுக்கமா தான் என்ன வளர்த்தாங்க. நான் வந்து ரெகுலராக பூஜைகள் செய்வதுண்டு, மந்திரங்கள் சொல்வதுண்டு, நல்ல ஒரு பக்தியுள்ள ஒரு குடும்பத்துல நான் வளர்ந்தேன். அப்படி இருக்கும்போது என்னுடைய படிக்கும்போது என்னுடைய நண்பர் வந்து இப்படி சொல்லும் போது, சரி நண்பன் தானே, நண்பன் எனக்கு எப்பொழுதுமே நன்மையானதை தான் சொல்வான் என்று சொல்லி அவர் என்ன சொன்னார், சரிவா ஒரு சின்ன ஜப கூட்டத்துக்கு போலாம் அப்படின்னு சொன்னாரு. எனக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்தது, என்ன இது ஜப கூட்டம், சரி பரவாயில்ல போவோம் அப்படின்னு சொல்லிதான் போனேன். நான் ஆரம்ப காலகட்டத்துல வந்து அது ஒரு விளையாட்டாக தான் இருந்தது. சரி போலாம், ஒரு ஜப கூட்டத்துக்கு போலாம், சர்ச்சுக்கு போலாம் அப்படின்னு கூப்பிட்டாரு. அந்த இடத்துல எனக்கு ஒரு பைபிள் கிஃப்ட் பண்ணாங்க, ஒரு புதிய ஏற்பாடு கிஃப்ட் பண்ணாங்க. தொடர்ந்து படிக்க ஆரம்பிச்சேன். ஏன்னா மாணவர்கள் வந்து படிக்க வேண்டும் இல்லையா, நான் வந்து படிக்க ஆரம்பிச்சேன். படித்த சில காரியங்கள் என்னுடைய மனதிலே சில மாற்றத்தை கொண்டு வர ஆரம்பித்தது. யாரோ என்னுடைய நண்பர் தான் என்கிட்ட சொன்னது தவிர அவர் வந்து எந்த விதத்திலும் கட்டாயப்படுத்தல, எந்த விதத்தையும் என்ன வந்து திணிக்கல, நீ வந்து செய்யணும். அவரும் என்னோட கூட வந்தாரு. அவரும் இப்ப வந்து அவரும் ஒரு கன்வெர்ட் தான், அவரும் ஒரு பிராமின் கன்வெர்ட் தான். அவரும் வந்து என்னை அழைத்து கொண்டு சென்றதுனாலே சில காரியங்கள் நானாக ஏற்றுக்கொண்டேன். இதனால என்னன்னா, என்னுடைய ஸ்டேட்டஸ், சோசியல் ஸ்டேட்டஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. யாருமே வந்து எனக்கு பணம் கொடுக்கல. நான் மாறினதுன்னா இது என்னுடைய சொந்த கருத்து தானே. நான் மனதை தான் மாற்றிக் கொண்டிருக்கிறேன். என்னால முடிந்தவரை மற்றவர்களுக்கு நன்மைகளை செய்கிறேன். என்னால் முடிந்தவரை இயேசு கிறிஸ்து என்னுடைய வாழ்க்கையில, அதாவது அவர் என்னுடைய வாழ்க்கையில என்ன மாற்றத்தை வந்து இருக்கிறார், என்ன மாற்றத்தை கொண்டு வந்து இருக்கிறார் அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்கேனே தவிர யாருக்கும் நான் வந்து திணிக்கல, போர்ஸும் பண்ணல, என்னையும் யாரும் ஃபோர்ஸ் பண்ணல, யாரையும் ஃபோர்ஸ் பண்ணல. நன்றி. ஆக நீங்க பாடியது வந்து மத மாற்றம் அல்ல, மன மாற்றம் என்பதை தெளிவா சொல்றீங்க.